ஆடியோ வருதுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆடியோ வருது. ஒரு நல்ல ஒரு நல்ல அம்மா பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. நான் இவ்வளோ நல்ல சரி அப்போ நீங்கள் ரோமியோ பார்த்துட்டீங்க. சரி திரும்பி ரோமியோ பற்றி வார்த்தை சொல்லுங்க. ரோமியோ பார்த்த ஒரு அம்மா என்ன சொல்றாங்க கேட்டுக்கீங்க சொல்லுங்க. மெயின் தெரியுமா? இவ்வளோ மைக் அடிக்கிறாங்கல்ல, இவ்வளோ மைக் அடிக்கிறாங்கல்ல, அதில் வாய் சேர்க்குறீங்க. ஆடியோ நம்மளுக்கு வருதுப்பா, வருது வருது அதான் வருத்தல. அதே மாதிரி ரோமியோ பார்த்தீங்கன்னா இல்லை கட் இல்லை அப்படி இல்லை. அது மாதிரி மெத்தா இந்த மாதிரி பிள்ளைய வைக்கணும். ரோமியோ பார்த்தா கட்னா இந்த மாதிரி புருஷனை கட்டணும்னு யோசிங்களா? அதை ஃபுல்லாக சொல்லுங்க. கண்டிப்பா. அப்புறம் நான் ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் சார் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லியிருப்பார். என் வாழ்க்கையில நான் அதை பின்பற்றி தான் இந்த இடத்துக்கு என் பையன் என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி. தேங்க்யூ. பையன் யாருமா? வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. பையனை ஃப்ரெண்ட்ல வாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சார் நீங்க நோட் பண்ணீங்களா? ஆடியோ ஒர்க் ஆகுதா? ஓகே சார். வரல சார் நீங்க நோட் பண்ணீங்களா? ரஹ்மான் கொஞ்சம் ஆடியோ என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க. ரஹ்மான் கொஞ்சம் அங்கே போய். சார் அவங்க அம்மா சொன்னாங்க ரோமியோ படம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடி கையை உடைச்சிட்டு பையன் கையை உடைச்சிட்டு வந்தாரா? அடிக்கலையா? ரோமியோ பாட்டுக்கு ஆடி உடைச்சல்லப்பா. ஓ சரி. அதனால நான் அவனை அடிக்க மாட்டேன்ப்பா, நீ உடைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாரு. அவனை போட்டு அடிப்பேன். தெரியாது அவனுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு என்ன அடிபட்டுச்சுன்னு பார்க்க மாட்டேன். சரி பார்த்து வர மாட்டேன். அவனுக்கு அறிவில்லை அப்படிதான் சொல்லுவேன். அவன் கையே உடைச்சிட்டு வந்தாங்க. உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடி எதுவுமே சொல்லுங்க. போய் டாக்டர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சேன் நான். இவன் அங்க ஈஸியா அதுக்கு 1 மணி நேரம் கை உடைஞ்சதுப்பா, பரவாயில்லப்பா, பார்த்துப்பா, சரியா போய் அதே மாதிரி 10 நாள் சரியா போயிடுச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், சாரோட ஒவ்வொரு படத்தையும் தயவு செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பா போய் பாருங்க. எதுக்கோ காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க. இவரோட படம் பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க. இது நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லல, சாருக்காக சொல்லல. தேங்க்யூ அம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரே நபருக்கு மட்டும் தான் ஆடியோ பிரச்சனை, மற்றவங்க எல்லாருக்கும் வருது. உங்களுக்குலாம் ஓகே ஆகுது? ஆடியோ வருது? எல்லாருக்கும் ஆடியோ ஓகேவா இருக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷமா, உண்மையிலேயே நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு சந்தோஷமா இருக்குமா? தேங்க்யூ. போய் ஒரு ஆக்டரோ யாரோ வந்தா கூட நான் போய் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். இன்னும் என் பக்கத்துலேயே இருப்பாங்க, போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். தேங்க்யூமா. என் பையன்கிட்ட நான் வரணும்னு நான் கேட்டதும் கிடையாது. தேங்க்யூ. இன்னைக்கு நான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணி நான் இருந்தேன். தேங்க்யூ. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாமா? ஃபோன் இருக்காப்பா? போதுமா? தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி எடுத்துடலாமா? அங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்க. 10 கீழே விழுந்துடாதீங்க, தூச்சிலாம். நெக்ஸ்ட் முத்தா யாரும் கொடுக்கவே இல்லை. என்னப்பா ஷா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாங்க தம்பி, பேச வரீங்களா முத்தம் கொடுக்க வரீங்களா? திருநெல்வேலியிலேருந்து வரேன் சார் உங்களை பார்க்குறதா. என்னுடைய பேர் கபில். திருநெல்வேலியிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன். நான் ஒரு 1 இயராக ரொம்ப டிப்ரெஷன். நான் டிப்ரெஷன் ஆகும் போதெல்லாம் உங்கள் வீடியோ மட்டும்தான் வருது, நான் பார்க்குறேன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு செம்ம வைப். அது எப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய அடி வாங்கணும்ப்பா லைஃப்பில். உங்கள் வயசு என்ன ஆகுது? வயசு 25 பிரதர். நிறைய அடி வாங்கிட்டேன். இன்னும் 25 வருஷம் அடி வாங்குங்க. கடைசி இந்த மாதிரி பேசிடலாம். லாஸ்ட் வரைக்கும் அடி மட்டும் தான் வாங்கணும். இல்லை, ஆனால் அதெல்லாம் சுகமான விஷயங்கள்ப்பா. வாழ்க்கை என்ன தெரியுமா? இப்படி வலிக்கிட்டு போகிறது இல்லை வாழ்க்கை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். காதல் நல்லா இருக்காது. Sorry for the interruption. Ram here from the console. Sir, இன்னும் 25 வருஷம் அடி வாங்கிட்டே இருந்தா இல்லைப்பா, லைஃப்னா சும்மா ஜாலியாக அப்படியே சறுக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? காரம் இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். உப்பு இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? உப்பையே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் நம்ம சாப்பாடு உப்பு வந்துடும், காரம் அதிகமாக வந்துடும். அதனால் வந்து லைஃபே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த விஷயங்கள் அப்படி எப்படி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது தான் லைஃபு. அப்படியே அனுபவிங்க. வா, தேங்க்யூ. எடுத்துங்க. நெக்ஸ்ட் தம்பி
டோஷிலா இது சொற்பொழிவு மாதிரி இருக்கு டோஷிலா, கொஞ்சம் வைப் ஆக்கணுமே. எஸ் சார். தேங்க்யூ தனஞ்சயன் சார். அடுத்ததாக வாங்க சார். சார் நீங்க வாங்க, மேல வாங்க, வாங்க வாங்க. தனஞ்சயன் சார் நான் வந்து அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சார். முத்தம் கொடுக்க வந்தீங்களா சார்? சார் அந்த முத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? சார் கிஸ் டோக்கன் சார் நம்பர். சாருக்கு மைக்கு தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மைக்கா கல்லா இருக்கா? ஹலோ ஹலோ. எஸ் யூஆர் ஆல்வேஸ் அ ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன். அதனால் வந்து உங்களுக்கு எல்லோரும் முத்தம் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஸோ ஹிட்லர் படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ வைபாக விஜய் ஆண்டனி சார் இவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக இவ்வளோ பேர் இவ்வளோ டான்ஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பாட்டு பாடிக்கிட்டு உங்களை கலகலப்பாக பார்க்கறதே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்றதுக்காக நீங்கள் பண்ணுற உழைப்பு தேங்க்யூ டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். தேங்க்யூ சார். இந்த படம் ஆடியன்ஸ் எல்லோருக்கும் இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், பக்கா கமர்ஷியலாக ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். அருமையான கதை, ரொம்ப அருமையாக இந்த படம் வந்திருக்கு. தனா வந்து ரொம்ப சூப்பராக இயக்கியிருக்காரு. ஒரு நல்ல என்டர்டெய்னரை 27ஆம் தேதி தியேட்டரில் பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இந்த தியேட்டர். யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். அவருடைய நடிப்பில் ஒரு புது பரிமாணத்தில் நம்ம ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஆக்ஷன், மாஸ், சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னரை இந்த படம் மூலமாக நம்மளுக்கு விஜய் ஆண்டனி சார் கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு. சஞ்சய் அப்பாவுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும். அவ்வளோ சிறப்பான கதை இருக்கு, சிறப்பான த ப்ரொடியூசர் சஞ்சய். எஸ். ஸோ சஞ்சய்க்கும் அவருடைய அப்பாவான டிடி ராஜாவுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் ஹிட்லர் தியேட்டரில் போய் பாருங்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக விவேக் மரவின் பண்ணியிருக்கீங்க. மாசாக இருந்தது. பிஜிஎம்லேருந்து சரி, பாட்டும் சரி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ப்ரொமோஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜான படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி இதாக சார் இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்கள் நினச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார். சார் டைரக்டரு அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்குது. இந்த படத்தில் நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்கள், புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு, மண்டே டேட் 23rd 25 23rd தான் வர மண்டே செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான்ப்பா கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும், பாருங்கள். இந்த படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் மணி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. ஓகே. சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போட்டிருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி, வேறு யாராவது மறந்துட்டேன்னா ஆர்ட் டைரக்டர் உதய் அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம்.
ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். இந்த நிகழ்ச்சி முடிய போகுது. தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா எப்படி? வாங்க 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. I am working in HVA, heavy vehicle factory manager and the production division. So my wife is coming army department. Yes, heavy vehicle factory manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought any the Telugu dubbing also converted. Yes sir, we are going to reach Telugu dubbing also sir. So thank you. My wife is coming. Sir. Thank you ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you. Come ma'am, come. Yes, தம்பி மைக் அங்கே கொடுங்கப்பா. எஸ் ஓகே ஓகே. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி மைக் யாராவது கொடுங்க. மைக் இல்லையா வேறு? மைக் வேணுமா? இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே வாங்க மேம். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ 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 மேம். எஸ் எஸ் ஓகே. அப்புறம் கவித்ரா முடிச்சிடலாமா? ரோஷிதா முடிச்சிடலாமா? எஸ் சார். கடைசியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? மைக் வேணுமா? சரி நானே வரேன். யாரும் அசையாதீங்க, நானே வரேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய டிப்ரெஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் உங்களோட பிளேலிஸ்ட்டு ஸ்பாட்டிஃபைல போட்டு கேட்டுட்டு தூங்கினால ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க? என்ன பாட்டு பாடுங்க? மேலே வாங்க மேலே வாங்க, அப்படியே குடிச்சு வாங்க. இந்த இவங்களை மட்டும் மேலே விடுங்க வாங்க. எந்த பாட்டு பாடலாம்? சரி நான் போக போகிறேன் இன்னைக்கு. ஹலோப்பா ஹலோ, நான் கிளம்புறேன். எந்த சாக்கு பாடலாம்? சரி எல்லாருக்கும் பிடித்த நாக்கமுக்க பாட்டே பாடலாம். விஜய் ஆண்டனி சாரோட எந்த பாடல் பாடலாம்? விவேக் மருவின் நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, உங்களோட சிங்கர் ருத்ரேஷும் பாடுறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. விவேக் மருவின் எங்க இருக்கீங்கப்பா? விவேக் மருவின் எங்க இருக்காரு? பீட் பாக்ஸ் அவர்கிட்ட கொடுங்க சார். உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டாரா? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சான்ஸ் வேணுமா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட? கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா ஷூர். ப்ளீஸ் சார், படத்துல நடிக்கிற சான்ஸ் மட்டும் தான். ஓகே கண்டிப்பா ஷூர். தானா என் டைரக்டர் சொல்றேன்ப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரெடி? நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆட போறோம். நிகழ்ச்சி முடிய போது. மெர்வின் இங்க இருக்காரு. மெர்வின் சார் இங்கே தான் சார். பீட் பாக்ஸ் வாயில நாக்கு முக்கையில் கடைசியா எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஆமா ரஹ்மான் நாகமுக்கா பாடலாமா? ரஹ்மான் ரெடி? ரஹ்மான் ரெடியா? நீயும் பாடியிருக்க. நாகமுக்கா ரெடியா? சார் ஆக்சுவலி நான் ஒரு சிங்கர் சார். ஓகேப்பா. நாகமுக்கா என் கூட சேர்ந்து பாடு. கண்டிப்பா கண்டிப்பா ரெடி சேர்ந்தே பாடலாம். தேங்க்யூ. சரி அந்த போர்ஷன் ரெடி? ஆடியோவில் யார் இருக்கா? ஆடியோ ரெடி? ரெடி? ரஹ்மான் நாக்கமுக்க மாடி சுத்தா மனுஷுக்கு நான் தோலை வச்சிருந்தேன். நாக்கமுக்க மனுஷன் நான் தோலை வச்சிருந்தேன். நாக்கமுக்க
Thank you so much for all the love. தேங்க்யூ. அவர் செப்டம்பர் 27 இன்னும் 1 வீக்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஹிட்லர் ஒன் மோர் சாங் ஆத்தி தனியாக சரி நீங்கள் பாருங்க. ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி குளானாலும் குளிச்சு குடி கந்தலாலும் கசிக்கிட்டு மரம் செய்ய விரும்பும் மகனை ஒப்புற ஒழுகு சனி நீராண்டு ஊக்கமதை கைவிடல் நன்றி மறவே இளமயில்கள் நீ கெடுப்பதை ஒளி கடிப்பது மர. தேங்க்யூ. Thank you so much, sir. வேணாம் போதும்பா. Thank you. September 27th Hitler. Thank you. செப்டம்பர் 27ஆம் தேதி ஹிட்லர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அனைவரும் உங்க ஃபேமிலியோட வந்து இந்த டிஃபரண்டான